يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم: ومن أظلم ممن ذكر بآيات ربه ثم أعرض عنها إنا من المجرمين منتقمون. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்களில் நாட்களில் மிக சிறந்த நாள், அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என்றார்கள். இந்த வெள்ளிக்கிழமையில் தான் நம்முடைய எல்லோருக்கும் தந்தையான முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் படைக்கப்பட்டார்கள். அதே சொர்க்கத்திலிருந்து வெள்ளிக்கிழமை தான் வெளியேற்றப்பட்டார்கள். இந்த உலகம் முடிய போறது வெள்ளிக்கிழமை தான். ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு ஒரு தனி சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த வெள்ளிக்கிழமை மற்ற நாட்களை இல்லாமல் இந்த நாட்களுடைய தனி சிறப்பு என்னென்றால், இந்த வெள்ளிக்கிழமையில காலையில சூரியன் உதித்து அதை ஒரு 4 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒரு ஒளிக்கு அளவுக்கு உயர்ந்த பின்னர் அந்த ஜும்மாவுடைய நாளை நேரத்தை பங்கிட்டு முதல் நேரம் 2 நேரம் 3வது எல்லாம் பங்கெடுத்தாங்க. அது முதலாவது நேரத்தில் யாரா வந்துட்டா அவங்க ஒரு ஒட்டகத்தை அழுத்து அதுக்கு இறைச்சி எல்லாம் குர்பானி மக்களுக்கு தர்மா வழங்கா எவ்வளவு நன்மையா வழங்கா கிடைக்கும். ஒட்டகத்தை யாருமே கிடையாது, எந்த பள்ளியும் கிடையாது, எந்த ஊர்லயும் கிடையாது. அடுத்து மாடு, அதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு அடுத்த ஆடு, அதுக்கு ஆட்கள் இல்லை. அடுத்து கோழி முட்டைக்கு கூட இங்க ஆள் இல்லை. அவங்களுக்கு கிடைக்குமானா எனக்கு கிடைக்கும். நான் தான் பள்ளியாசல் திறந்து உள்ள வரேன். வெளியில் ஜிம்மாவுக்கு பள்ளியாசல் திறக்க நான் உள்ள வரேன். எல்லா இடத்துல இமாமே கடைசி வருவாங்க. அப்படி எங்க இடத்துல இங்க எல்லாரும் கடைசியில் வராங்கன்னு அர்த்தம். இமாம் முந்தி வரான்னு தெரியல, எல்லாரும் கடைசியில் வராங்க. அப்ப என்னடா இதெல்லாம் முக்கியமான காரணம் என்னடா, ஆயிஷா இல்லாத சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபி. அவங்க நபியாக அனுப்பப்பட்ட மக்கள் அந்த நேரத்தில் அவங்க அனுப்பப்பட்ட காலம், அவங்க நபி எந்த மக்களோட வாழ்ந்தாங்களோ அந்த மக்களுடைய நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்து பார்த்து ஒரு கட்டத்துல மனம் உடைஞ்சு போயிடான். அந்த அளவுக்கு அசிங்க சர்வசாதாரணமாக கேவலமான விஷயங்களை சொல்ல செய்வதை பழமையாக்குகிறார். எந்த அளவுக்கு சொன்னா, நம்ம நாட்டுல முஸ்லீம் அல்லாதவர்கள், இந்துக்கள், கிறிஸ்டியன், அவங்க கூட செய்யாத நிலையை அமைக்கிறார். ஏன்னா காபத்துல்லாக்குள்ள போய் அந்த காபத்துல்லா என்ற புனிதமான இல்லத்தை அல்லாவுடைய வணங்குவதற்காக முதல்ல இந்த உலகம் கட்டப்பட்ட பள்ளி காபத்துல்லா தான். அன்னைக்கு அந்த தொழுகிற காலத்தில் லட்சக்கணக்கான உடைக்குது. எல்லா இடத்துல தொழுகையில அங்க தொழுது தர்ம கூட. அப்ப அவ்வளவு முக்கியமான அந்த காபத்துல்லாக்குள்ள போய் ஆடைகளை எல்லாம் கழட்டி வச்சு நிர்வாணம் வச்சுவாங்க. இவ்வளவு அசிங்கமா கேட்டா என்ன சொல்லுவாங்க, அல்ல இப்படிதான் செய்ய சொல்லியிருக்காங்க சொல்லுவாங்க. குரான் சொல்லிடுறாங்க, இன்னும் மடத்தெல்லாம் சரி கேட்டா இப்படிதான் அல்ல எனக்குள்ள அல்ல என்ன சொல்லிடுறாங்க. இது ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் அதே மாதிரி செய்வாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஆடை கழட்டி வச்சுட்டு நான் நிர்வாணம் வாங்கி ஆளுங்க பார்க்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சுற்றுவாங்க. அது என்ன காரணம் சொல்றாங்க பாருங்க. அந்த காரணம் அவன் எப்படி யோசிக்கிறாங்க, செய்தான் உண்டாங்க பாருங்க. அவங்க மனுஷன் சாதாரணமா பாவம் செய்யும் போது ஆடை இல்லாம செய்வாங்க, ஆடையோட செய்வாங்க. அவன் பாவம் செய்யற ஆடையோடு என்ன செய்யக்கூடாது, காமத்தை வாங்கக்கூடாது.
அதனால அந்த ஆடை கழட்டி வச்சுட்டு ஆடை இல்லாம அவரை பழக்கத்தை வச்சிருந்தான். இது நம் செல்வாரிசில் அவர் நபியாக ஆன பிறகுல இருந்துச்சு. அவர் இந்த அளவுக்கு என்ன செய்யறாங்கன்னா, அருவருக்கத்தக்க சாதாரண அறிவடைச்சம் கூட அசிங்கமா நினைக்கக்கூடியத அவங்க புனிதமாக கருதிச்சுட்டாங்க. அப்ப எவ்வளவு மோசமா இருக்காங்க. அதனால மக்கள் விபச்சாரம், திருட்டு, கொள்ளை எல்லாம் அதிகமாச்சு. அப்ப அந்த மாதிரி கட்டத்துல அல்ல நபியாக கவலையோட போய் மக்கள் நம்ம எல்லாம் அழகி படிச்சு வரும். இப்ப கூட மலைய அவர் போன குகையை அழகா வச்சிருக்கிறான். மக்கள் ஏறி பார்ப்பாங்க. நான் போய் குறையை பார்த்தது எனக்கு ஏற முடியாத இருக்கு, அந்த அளவுக்கு மேல இருக்கு. எல்லாம் போய் எல்லாம் பார்ப்பான். அந்த கோயில் வச்சிருக்கிறான். அந்த கோயிலுக்கு அந்த காலத்துல தனியா, இப்பவே தனியா கிடக்கு. அப்ப அந்த காலம் எப்படி இருந்திருக்கும்? அப்ப அந்த நேரத்துல போயிட்டாங்க. காரணம் அவ்வளவு மனசுக்கு வெறுப்பு. இந்த மக்களை பார்த்துட்டு இவ்வளவு மோசமா இருக்காங்க என்ன அந்த வெறுப்பு தாங்க முடியாத மக்களே அப்படி ஒதுங்கி போயிட்டாங்க. அவன் ஒதுங்கி போயிருக்கும் போதுதான் அல்ல ஜிபில் அனுப்பி அவனை சொன்ன பாடம் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல முதல்ல இறக்குற படின்னு தான். அப்ப அவங்க நினைச்சது என்ன, குடிக்கிறாங்க, விசாரம் பண்றாங்க. அல்ல அவங்க விசாரம் சொல்லு, குடிக்கிறாங்க சொல்லு, திருடா அவங்க சொல்லவே இல்லை. அல்ல சொல்லு படின்னா அவன் படிக்கிறீங்க. நம்ம ஒரு நாளைக்கு 3 தடவை படிக்கிறீங்க சொன்னாங்க. விட்டுட்டு போகிறாரு. ஏன்னா ஜிப்ரீல் வந்து அல்ல அனுப்பியிருக்காரு. அதனால அவரை கட்டி பிடிச்சி படிக்க வச்சுட்டு தான் போறாரு. 4 வருஷம் 5 வருஷம் கலத்தில் சார்ந்ததான் இருக்கிற வரம்புக்கு அக்கறம் அல்ல மாதகம் அல்ல சார்ந்த கலம் 5 ஆயிரத்தி. இந்த ஆயத்தை இறங்கின உடனே நபிசல்லாஹு வந்த ஒரு ஜிப்ரீலே அவர் நம்ம நபி ஆகியிருக்கிறாரு, நம்ம போய் மக்கள் அதெல்லாம் தெரியல. அதனாலதான் வரும்போதே பயந்துகிட்டே நபிசல்லாஹு வரல படிச்சுக்கோல. இந்த ஜிப்ரீலை பார்த்த உடனே எப்போதே நம்ம தனியா இருக்கும்போது யாராவது மனுஷன் திடீர் கலத்தினால பயந்துடும். நம்ம எல்லாரும் அனுபவம் இருக்கு. தனியா இருக்கும்போது திடீர் விளையாடு கவத்தை வந்துட்டா திருக்க ஒரு பயம் வரும். அவர் ஆளை பார்த்து தெரிஞ்ச ஆளா இருந்தா ஒன்று தெரியாத யோசனையா இருக்கு, என்ன வந்துட்டாரு. அவர் ரசூலை பார்க்கவே செய்யாத வராரு. இவரி வந்த உடனே என்ன செய்யறாரு, படின்னு சொல்றாரு. வேற ஏதாவது பேசிட்டு தான் பரவாயில்ல, படிக்கிறாங்க. வந்த உடனே படிக்க தெரியாது. அது கூட எப்படி இருக்கும், திருக்கு பிடிச்சா ரசூலை பிடிச்சபடி எனக்கு நரம்புலாம் முறிஞ்சு உரம்பா இருந்துச்சு. அப்ப இதைத்தான் ஆயிரம் சொல்றாங்க, சஞ்சர் சொல்றாங்க. அந்த மாதிரி மனசு வந்தாரு. அவங்க 6 சொன்னாங்க. நீங்க கவலைப்படாது. என்ன ஆள் சொன்னாங்க, நீங்க வந்து ஏழைக்கெல்லாம் உதவி செய்வீங்க, வழியாக வந்த வழிகாட்டுறீங்க, அனாதையில ஆதரிக்கிறீங்க, இது அவங்க செய்யற. இப்ப சொல்லுவாங்க அவங்க ஜமாத்தோட சொல்லுவாங்க, 5 பேர் சொல்லுவாங்க, நோம்பி மாதிரி சொல்லுவோம். அப்பா அது இல்லை சொல்லுங்க, சக்காத்து அந்த மாதிரி வழக்கங்கள்னா இல்லை. அப்ப அவங்க அந்த காலத்து நல்ல வழக்கங்கிறது இது மாதிரி யாரா வழியாக வந்த கூட்டு போய் வழிகாட்டுவாங்க. சின்ன பிள்ளைய கசூசம் அந்த மாதிரி யாரும் கஷ்டப்பட்டா இவங்க போய் அவங்களுக்கு அவங்க வேலை செய்து அவங்களுக்கு பொருளாதாரம் செய்வாங்க. அவன் இந்த மாதிரி ஏழை வழிகாட்டுறது இந்த மாதிரி பழக்கம் இயல்பாக அவன் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல அதெல்லாம் சொல்லி நீ இதெல்லாம் அந்த மக்களுக்கு சொல்லாம என்ன செய்யணும், அவன் நீ படிச்சான். இப்ப என்ன செய்யறாங்கன்னா அவங்க எழுதியிருக்காங்க. இதை போய் கலிஜா சொன்னோட கலிஜா அவங்களும் 6 சொன்னாங்களே தவிர அவங்களும் தெரியல. கவலைப்படாதீங்க, உங்களை அல்ல அவனுக்கு கைவிட மாட்டான். ஏன்னா அல்ல நம்பியிருந்தாங்க. 6 கலிஜா நம்பியிருந்தாங்க, ரசூலுல்லாஹ் எல்லாரும் நம்பியிருந்தாங்க. அதனாலதான் அவங்க பேர் கலிஜா இவர் முகமது அப்துல்லா பேர் வச்சிருந்தாங்க. ஆனா அவங்களாம் யாரு கிடையாது, யாரும் இல்ல, முஸ்லீம் இல்லை. யாரெல்லாம் யாருமே முஸ்லீம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு உட்பட யாரும் முஸ்லீம் இல்லை. ஏன்னா ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு அல்லாஹ்னா என்ன, ரசூல்னா என்ன, மார்க்கண்டா என்ன, அது ஒண்ணுமே தெரியாது. அதனாலதான் அவங்க குர்ஆன் இறங்கின ஜிப்ரீல் வந்தா ஜிப்ரீல் தெரியல. அப்ப குர்ஆன் வசனம் அல்லாஹ் சொல்றேன், நீங்களே சொல்லிக்கிறேன். அந்த வசனத்தை சிலர் குறிச்சு வச்சிருப்பாங்க, பார்த்துக்க மாட்டாங்க. இப்போ சொல்ல நீங்க பார்க்க மாட்டீங்க. 42 அத்தியாயம் 52 வசனம் யாரும் ஞாபகம் சொன்னது பல தடவை சொல்லிக்கிறேன். நிறைய பேர் அவசரமா குறிப்பாங்க. திரும்ப அவன் குறிச்சாலே கேட்ப பார்த்துக்க மாட்டாரு. ஏன்னா இது மட்டும் தொடர மனசுல சேர்த்து விட மாட்டான். வேற எந்த விஷயமா இருந்தாலும் கரெக்டா செய்ய மாட்டான். அது அல்ல நபி வந்து என்ன சொல்றான், நபியே நான் உனக்கு இந்த குர்ஆனை தருகிற போது உனக்கு வேதம் என்றால் என்ன என்னோடு தெரியாத மனிதராக இருந்தாய். அதனால உனக்கு ஈமானும் தெரியவில்லை. வேதம் எந்த சொல்றாங்க, எந்த தெரியலாம். குர்ஆன் தான் இறங்குது. இறங்குறதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சு, இந்த தௌரா இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் வந்து முதல்ல எப்படி ஆதரவு அன்னையிலிருந்து அல்லாஹ் செய்யற வேதம் மனிதன் எப்படி வாழணுங்கிற பாடத்தை அல்லாவே படிச்சு கொடுத்தான். அதனால எல்லா காலத்திலேயும் வேதமும் தூதரும் இருந்தாங்க. அப்ப அதான் சொல்றான், நீ வாழ்ந்த காலத்துல தௌராத்து இஞ்சில் இருந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேதம், ஈசா அவங்க நபி இல்லை, ஆனா வேதம் இருந்துச்சு. நீங்க அதை படிக்காதனால உங்களுக்கு ஈமான் என்னன்னு தெரியல.
நான் கவனிக்கிறேன். குரானை படிக்காதனால என்ன தெரியல இருக்கிறான், என்ன தெரியல. நான் படிச்சோமா என்னடி வெளியே ஜும்மாக்கு வந்தோம், யாராவது படிச்சா அப்படியா? வாரத்துல ஒரு நாள் தொழுது கிடக்கு. வெளியே அரிசி என்ன தெரியுமா, காலையில கிருஷி எத்தனை சர்ச்சை போறீங்க தெரியுமா? நீங்க எப்ப லேட்டா வர 4 போயிடுவான். ஏன்னா நான் கிருஷி பக்கத்துல இருந்தேன், ஒரு வீட்டுல போன குடும்பம் இல்லை. 4 மணிக்கு நான் வந்து காலையில் தேய்ச்சி அங்க அந்த துளசி வச்சு துளாருன்னு அவங்க வந்துடுவான். 4 மணிக்கே வந்துடுவான். அதான் கோயிலை பாருங்களேன், எவ்வளவு தூரம் போறாங்க, ஆச்சரியம். நடந்து இங்க இருந்து திருச்செந்தூர் போயிடுவான், பழனி போயிடுவான். அதே பாருங்க, அந்த காலங்கள்ல உணவு உடையில பெரிய மாற்றம். அவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்காக போறாங்க, எதுக்காக போறாங்க, நேரம் போக்கா உடம்பு பேசி எது போறாங்க, கடவுள் எவ்வளவு தூரம் போறாங்க. அவர் இறைவனுடைய அன்பு கிடைக்கணும், கடவுளுடைய அன்பு கிடைக்கிறதுக்காக வேண்டி உடையில உணவுல மாற்றம் செய்து ரொம்ப தூரம் நடந்தே வரான். அரிசி அவ்வளவு தூரம் நடந்து வராங்க. ஆனா வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஜிம்மாட்டா தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகி எல்லாம் பார்த்துக்கிட்டா ஒரு ஆள் கூட கொஞ்சம் ஜிம்மா முந்தி வர்றதே இல்லை. ஒரு ஆள் கோல்டு நினைக்கிறேன் வந்த ஆளுக்கு. ஏன்னா யாரும் அத்தை பொறுத்து வரவே இல்லை. இந்த நிறைய பேர் ஜிம்மாவே கிடையாது. ஏன்னா இம்மா மெம்பர்ல ஏறினவர் வந்தா மலை கழிச்சுவாங்க, வெளியே இருக்கிறவங்க எழுதுற புத்தகம் சொல்லிடுவாங்க, அவங்க பேர் அது இருக்காது. அப்ப இன்னைக்கு வந்தவங்க நிறைய பேர் பேர் ஜிம்மா தொழுதாங்கன்னு இருக்காது, வேற என்ன இல்லை மற்ற நாள் அவங்க மாதிரி தோன்றுவாங்க. இது என்ன காரணம்னா, மிக மிக முக்கியமான ஒரு காரணம் நம்மள்கிட்ட கல்வி. இஸ்லாம் வந்து வடக்கு வழிபாடுலாம் சொல்றதுக்கு முன்னால முதல்ல எந்த நல்லா படின்னு சொல்ல, நபிட தொழுன்னு சொல்லல, நோம்புன்னு சொல்லல. அவர் தொழுகை நோம்புலாம் வந்து ரொம்ப பின்னால்தான் வந்துச்சு. ஏன்னா மக்கால நபியாக 40 வயசுல, 40 வயசுல இருந்து 53 வயசு வரையில 13 வருஷம் இங்க இருந்தாங்க. நபி மக்கால் இருந்தாங்க. அந்த 13 வருஷம் என்ன செய்யல, காபத்துல்லாஹ் போய் தொழுதல. ஐவனத்துல ஏன் தொழுத, தொழு கடமையாக. நோம்பு பிடிக்கல, ஏன் நோம்பு கடமையாக? ஜகாத், ஹஜ் எதுவுமே இல்லை. அவ இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முக்கியமான கடமைகள்ல எந்த கடமையும் அவங்க மக்கள் நல்ல கடமையாக. அவன் 13 வருஷம் என்ன சொல்லிக்கிறான் பார்த்தீங்களா? அது ஆயிட்டு சொன்னாங்க, கண்டி சொன்னாங்க, ரசூலுல்லாஹி யாரையும் வெளி குடிக்காத சொல்ல, விபச்சாரம் பண்ணாத, திருடாத, ஏன்னா அவ்வளவு செய்துட்டு இருந்தான். நம்ம அதை தப்புன்னு அதை முதல்ல சொல்லுவோம். ஆனா அவங்க அதை சொல்லவே இல்லை. என்ன சொன்னாங்கண்டா, இந்த வகை வந்தோடனே அமைதியாக இருந்தாங்க, ஒண்ணு சொல்ல. அல்லாஹ் எனக்கு அது தவிர ஆயத்திறங்கி போய் சொந்தக்காரங்க கூப்பிட்டு மக்களுக்கு எச்சரிக்கை செய்யும். குரான் முதல் செய்தி அறிந்திருந்தான். அவன் எச்சரிக்கை செய்யறத யாரை செய்யணும், தவறு செய்யணும் கூட. அவன் சொர்க்க செய்தி நற்செய்தி எல்லாம் சொல்றான், அவன் எச்சரிக்கை முதல்ல சொல்றான். அவன் எச்சரிக்கை செய்யற சொல்லி எல்லாரும் செய்யறாங்க சொல்றான். அவன் தனித்தனியா பார்த்து கூப்பிட்டான், எல்லாரும் பேசி கூப்பிட்டான். அவன் குடும்பம் பல குடும்பம் ஆசிரியர் குடும்பம் நிறைய குடும்பம், அந்த குடும்பத்தை ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு போய் செய்யறாங்க. மறையிலாத்துல சபா கோதுமை அடையாத நிப்பாட்டி வச்சான். வச்சு கேட்டாங்க, அவங்க மக்கள் வாக்கு வராங்க. என்ன வாக்கு வராங்க? மலையடியார்கள் நம்ம நிற்கிறோம், அங்க இருந்து திடீர்னு உங்களை எதிரிகள் தாக்க வர்றாங்கன்னு சொன்னா, நான் சொன்னா நம்புவீங்களா அப்படின்னு கேட்கலாம். அவங்க எல்லாம் சொன்னா, நீங்க சொன்ன நம்புவோம், ஏன் நீங்க போய் சொன்னது இல்லை. வந்து பிறந்த நம்ம நிறைய பேர் கேட்டாங்க, நல்ல சிறப்பான ஆளா இருப்போம்னு வச்சுக்கலாம். நம்ம ஆலிசாய் நல்ல ஒரு மக்கள் மேம் நினைச்சிருக்கேன். எங்க ஊர்ல போய் அந்த என் 3 பேர் சொல்லணும், 3 பேர் சொல்லி என்ன கேட்டா அவதான் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அவதான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் சின்ன பிள்ளைல வேற மாதிரி இருக்கும், அங்க ஓட விளையாட கூட்டம் போட ஆட்டம் போட இருக்குது, மோசமா இருந்தாங்க இப்ப அப்படின்னு சொல்லுவான். சின்ன பிள்ளையே இல்லை பாருங்க, குடிச்ச விபச்சாரம் பண்ணார் எல்லாம். அவன் பேரை கூட சொல்லி முகமது போரா சொல்ல மாட்டாங்க. சாதிக்கு போகிறார் நீ இல்ல, சாதிக்கு போகிறார், அல்லமையும் போகிறார் அப்படின்னு உண்மையான ரசூலுல்லாஹி மக்கள் எப்படி சொல்றாங்க, உண்மையே பேசுவார். அவங்க சின்ன பிள்ளைங்க பொய் சொல்றது இல்லை, துரோகம் பண்றது இல்லை. எந்த அளவுக்குண்டா அவங்களுடைய நிறைய பொருளை ரசூலுல்லாஹ் கொடுத்து வச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு நபியா எதிர்த்து போறாங்க பாருங்க. அப்பவும் அவன் நிறைய பொருள் எடுத்து அறிக்கை கொடுத்து பாருங்க, எல்லாமே கொடுத்துட்டு போயிட்டான். தெரியாம போறாங்க, வாழ்ந்த பொருளா இருக்க யாராவது என்ன பொருளை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். அவங்க அது மாதிரி அணியல் செய்தாங்க, வாங்கி வந்து சொல்லிட்டான். அந்த மாதிரி அந்த மக்கள் குடிச்சு வச்சவங்க எல்லாமே பாராட்டாங்க.
அப்படிப்பட்ட முகமது ஸல்லல்லாஹு தான் அவங்க கேட்கிறாங்க. நான் சொன்ன நம்பி அவன் நம்புவான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியான ஒரு செய்தி சொல்ல போறேன். எப்படி வாக்குமூலம்? நான் சொன்ன நம்புவீங்கள்ல ஆமான்ட்டான். அவன் என்ன சொல்ல போறான்னா, நான் இப்போது ஒரு செய்தி சொல்ல போறேன். என்னன்னா, அல்லாஹ் என்ன நபியாக்கி இருக்கிறான். நாமெல்லாம் இந்த உலகத்தில மூத்தா போன பிறகு எல்லாரையும் மூத்தாக அல்லாஹ் எல்லாரும் எழுப்புவான், திரும்ப எழுப்போம். அவன் மறுமை நாள் என்று அல்லாஹ் ஒன்றை வைத்திருக்கிறான். அதில் இந்த உலகத்தில் நாம் செய்த ஒவ்வொன்றை பற்றி பேசிய செய்தியை பற்றி விசாரிப்பார் என்று சொன்ன உடனே ரொம்ப மூலமா இருந்தாங்க. செய்தி பூசங்க அவன் யாருமே ஒன்றுமே பதில் சொல்ல. என்னடா இப்ப என்னடா அவங்க என்ன தோணுது, இவன் போய் சொன்னதே இல்லை. ஆனா இப்ப சொல்றாரு, அது நம்ம புரியவும் இல்லை. ஆனா பொய்ன்னு சொல்லவே அவங்க மனசோட அவங்களுக்கு அமைதிட்டாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பறார். ரசூலோட அப்பதான் கடைசி அபூலஹப். அவன் 2 கை நிறைய மண்ணள்ளி வச்சு தப்பல்லக் அதை ஜமாக்கலாம் ஆகலாம். 2 கையை மண்ணள்ளி எரிஞ்சான். நான் சொல்ல போற இதுக்காக நான் கூப்பிட்டேன். அவன் பயன்படுத்தினான் தப்பல், பேர் சொல்ல பயன்படுத்தினான். அப்ப அல்லாஹ் அதே வார்த்தையை இறை சொல்ல பயன்படுத்தி தப்பத் எதா அபீலா அபூலஹப் 2 கையும் நாசமாக. எந்த 2 கையில் அழுந்தானோ அந்த 2 கை நாசம் போட்டுட்டான். உண்மையிலே குரான் நான் படிச்சவில்லை. குரான் குரான் சொல்லுங்கள் அறிவிச்சு வெள்ளிக்கிழமை கூட குரான் சொல்லாத நீங்க என்ன சொல்லுவீங்க? குரான் தொடவே மாட்டீங்க. அழகான தர்ஜுமா இருக்கு, எல்லாம் இருக்கு. யார் குரான் எடுத்து படிக்கிற ஆளே கிடையாது. ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலேயே சவுதி அரேபியா போன பிறகு நான் பார்க்கணும், மக்களுடைய சின்ன பையில இருந்து கிடம் வரைங்க குரானை எடுக்க உட்காரு. நம்மளுடைய உட்காருங்க, சாஞ்சி உட்காருங்கல்ல. அப்படி ஒரு ஆளு என் ஃப்ரெண்டோட வந்தாரு, இங்க தெங்காலி வந்து உட்கார்ந்தாரு. அவன் நான் வந்து பழைய தோட்டுக்கு ஓடிட்டு இருந்தேன். அவன் சும்மா உட்காந்துருக்கான். அவன் கூப்பிட்டு அந்த முனாபி காட்டுறாங்க. அவன் ஆடிவிட்டான். இல்லைன்னா என்ன பார்த்து முனாபிக்கா இருக்கிறாரு. எப்பா இவங்கெல்லாம் வந்த உடனே தொழுவாங்க, குரான் எழுதி படிப்பாங்க, நீ சும்மா வந்து நிற்கிற. அப்போ வந்து முஸ்லீம் வந்து குரான் எழுதி படிப்பிய அப்படி முனாபிக்கா இருக்க பள்ளிக்கு வந்து கேட்கிறார். அவன் முஸ்லீமா இருப்பாங்க, முனாபிக்கா இருப்பேன்னு கேட்கலாம். அந்த ஒரு கேட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சோம். கேட்டு ஏண்டா நீ சவுதியில் போனாங்க, நீ மக்கா போனாலும் இருப்பீங்கல்ல, சவுதி போனா தெரியும். குரான் பள்ளிவாசல்ல ஒவ்வொரு சபையிலுமே பெட்டி குரான் இருக்கு. இங்க பூரா மற்றவங்களை கூட்டி சொல்லுவாங்க, ஏன்னா தூக்க மாட்டாங்க. குரான் தொடாதெல்லாம் இது இல்லை. அங்க பார்த்து ஒவ்வொரு சபையிலையும் பெட்டி வச்சு அடிக்க வச்சுப்பாங்க. தொழுது உடனே எடுத்துவாங்க. அந்த பழக்கம் யாரும் இருக்கு. அந்த வெள்ளிக்கிழமை எல்லா நாளையும் குரான் எடுத்து படிப்பு, எல்லா நாளையும். அதுல வந்து பெரிய பெரிய வயசானவங்க நிறைய வச்சு டைம் பிடிச்சிருக்காங்க, எழுதி வச்சுக்காங்க. எத்தனை 5 அத்தியாயம் 2 வருஷம் போது குளிச்சுருவாங்க. வந்த உடனே தொழுவாங்க, உடனே குரான் சொல்லுவாங்க. சும்மா ஆளை பார்க்கவே முடியாது. கிழமை சின்ன பேர்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் அப்படி ஒரு பழக்கம் நாட்டு. ஏன்னா அந்த குரான் இறங்குற நாள், அந்த குரானை படிக்கிற பாடம் இருந்தாலும் இன்னைக்கு அவங்க மக்களுக்கு வெளிக்கிழமைலாம் ஹிந்தி படிச்சுங்க. நம்ம கூட பழக்க முடியாது வருவாங்க. சமைச்சாங்க செய்யற 11 தூர முடிஞ்சு வெளியே வந்துட்டீங்கன்னா தூர முடிஞ்சாச்சா அவன் கேட்டு போவான். எல்லாம் நம்ம ஊர் மாதிரி கடைசியில் போய் சேருவாங்க. இம்மா மெம்பர்கள் இறங்குக்குள்ள போயிடலான்னு சொல்லுவாங்க. அங்க சமைச்சு 11 மணிக்கெல்லாம் மெம்பர் ஏறாம 12 முடிச்சுக்கலாம் அறிவான், 10 முடிச்சுப்பான். அவன் ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மக்கள் தெரியாமலே இருக்கிறனால புரியுது. அதனால ஒவ்வொரு செய்தி படி. அல்லாஹ் அந்த ஜும்மா பத்தி என்ன சொல்லுறான், வேற ஒருத்தர் என்ன சொல்லுறான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லா மக்கள் என்ன சொன்னாங்க, மருந்தை கச்சுமா அல்லாஹ் பயந்துக்குங்க, மருந்தை வாழ்க்கை. குரானை படிச்சுங்கன்னா கொஞ்சம் படிக்கலாம். நான் சொல்ற வார்த்தையாச்சும் காலக்கல்ல நீங்க ஓட மாட்டீங்க, நான் சொல்றேன். யூக்கினூன்னு வார்த்தை வரும், யூமினூன்னு வரும், வந்து நம்புறாங்கன்னு அர்த்தம். யூமினம் நம்புவார்கள். யூக்கின்னு உறுதியாக அதை பற்றி பிடித்து நம்புவார்கள். மறுமை பத்தி நம்ம யூக்குன்னு சொல்லுவோம். அல்லாஹ் நம்புவாங்க, மலக்க நம்புவாங்க, இப்படிலாம் சொல்லிட்டு வந்து மறுமை சொல்ல மாட்டேன் யூக்கின்னு ஆகிரத்தையும் யூக்கினோம். மறுமையை உறுதியாக நம்புவாங்க. மர்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு நம்புறாங்களோ அவங்கதான் நல்லவங்க. அவங்க பிடிச்சவங்க, விபச்சாரம் பண்ணாங்க, திருடம், எல்லா வகையான தீய பழக்கம் உள்ளவங்களும் உலகமே தூய் பார்க்கிற அளவுக்கு எந்த பண்பு கூட வந்து என்ன காரணம், இந்த குரான் படிச்சனால. யோசிச்சு பாருங்க, நபிக்கு குரான் இறங்கல, நபியா இருப்பாங்களா? அவங்க நபியா இல்லைன்னா சஹாபாங்க இருப்பாங்களா? காலகாலம் முஸ்லீம் கிடையாது. அவன் எல்லாத்துக்கும் மூல குரான். அவ குரானை இறக்கித்தான் அல்லாஹ் சொன்னா. அவ அவங்க இந்த குரானை படிச்சா, அவ படி நல்லா படிக்க வச்சான். படிக்காதனால எந்த சிறப்பு நமக்கு தெரியும். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள்ல எப்ப போகணும், என்ன செய்யணும்னு நம்ம படிக்க. இந்த வெள்ளிக்கிழமையாவது செலவாங்க, அல்லாஹ் ஸல்லி அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னா என்ன 10 அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும்.
ஒரு மனுஷன் அல்லாஹ் செய்யலாம் முகம்மது வாலால் சொல்லிட்டா அல்லாஹால 10 வகையான கிருபை செய்யலாம். ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு 10 தடவை உறவு சொல்லி பழகணும். அவன் செலவா சொல்ல கிடையாது, தூதர் குர்ஆன் பழகணும். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு குர்ஆனை படிச்சு கொடுத்தாங்க. அவங்க படிச்சாங்க, அவங்க படிச்சு முஸ்லீமாயி மக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் மக்களோடு இருந்ததுனால எந்த வழக்கங்களை எப்போ எப்படி செய்ய வேண்டிய பாடத்தை படிக்கிற வாய்ப்பு லேச கிடைச்சு. நீ நமக்கு வெளியில தொழுத நிறைய வச்சா இல்லையா, யாரும் கவலை பயமான் வெளியில தொழுதோம் எப்பா யோசிக்கமா, நம்ம தொழுத மேல தொழுத அல்ல ஏற்றிருப்பானா, இந்த தொழில் நிறைய இருக்குமா, நமக்கு நன்மை கிடைக்குமா, யாரா நினைச்சு பார்த்தோமா இல்ல. ஆனா வேற எந்த வேலை முடிச்சாலும் எது சம்பளம் வாங்க போவோம், குறைச்சு கொடுத்த என்ன வேணா கடவுள் வேலைக்கு வந்த குறைச்சிட்டு எப்படி கேட்போம். அந்த தொழில் பிள்ளை யாராவது கேட்கணுமா, தொழில் முழுவதும் நன்மை கிடைச்சா அப்ப உண்மை கிடைக்கும் தெரியல. தொழில் இஸ்லாம் சம்பந்தமான எந்த வணக்கங்களுடைய நன்மைகளும் அது எவ்வளவு கிடைச்சதா கிடைச்சலன்னு நமக்கு தெரியாது, சிந்திக்கவும் மாட்டோம். ஏன்னா அல்ல அந்த உலகத்துல இருக்காது. அல்ல அந்த உலகத்துல நிச்சயமா வாழக்கூடிய எந்த மனுஷனுக்கும் அவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு உலகத்துல எல்லாம் கொடுக்கறது மறுமை வாழ்க்கை. உலகத்திலே வாழ்க்கைக்கு தேவையான கொடுக்குறான். ஆனா அவனுக்கு வேண்டிய பெரிய மிகப்பெரிய பாக்கியமான வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை தான். அவன் சொர்க்கம் தான் நான் அந்த உலகம் செய்யக்கூடிய எல்லா செயலும் நன்மை. அதனால நமக்கு என்ன செய்யல, கண்ணுக்கு தெரியுது. அப்ப இதெல்லாம் நமக்கு நிறைவேற்றா நிறைவேறலையா, அவன் கண்ணுக்கு தெரியாதனால அது வந்து எந்த நமக்கு கவலையும் படல். ஆகவே நான் ஒவ்வொருவரும் கொஞ்சம் முயற்சி குரானை படிங்க, குரானை புரட்டுங்க. வெள்ளிக்கிழமை யாரை கொஞ்சம் முந்தி வாங்க, வெள்ளிக்கிழமையில கொஞ்சம் முன்னாலே வந்து. ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து நாட்டில் சிறந்த நாள். இவங்க வெள்ளிக்கிழமை சிறந்த நாள்ல 2 ரக்காத் குறைச்சு 2 பயான் செய்யலாம், ஒரு பிரசன் நபிசல்லாஹு வளமையா அந்த காலத்துல செய்து வரான். ஏன்னா மக்களுக்கு அப்பப்போ வாரம் நடக்கிற நிகழ்ச்சிகள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பான். அவன் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா மூலமாகத்தான் மக்களுக்கு நல்ல உணர்வுகளை நல்ல சிந்தனைகளை வழக்குகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்குறான். அதனால நாம் ஒவ்வொரு ஆண்டு உலகத்துல வாழும்போது நாம் செய்வது மிகப்பெரிய ஒரு முயற்சி. நாம அல்லாஹ்வுக்காக எதையெல்லாம் சொல்றோமோ எதையெல்லாம் செய்கிறோமோ அதற்கு பலன் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அதை படித்து செய்யணும். நான் என்ன சொன்னேன், நபி உமக்கு வேதம் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தேன், அதனால ஈமானும் தெரியவில்லை. அவன் ஏன் நபி ஸல்லல்லாஹு குர்ஆன் இறங்குறவங்க என்ன தெரியல, ஈமான் தெரியல. அவங்க யாரு கிடையாது, முஸ்லீம் கிடையாது. முதல்ல இஸ்லாத்துக்கு வந்த பெண் யாருங்க, கதீஜா. அவங்க பேர் கதீஜா தான். இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்து பேர் மாறல. அப்ப கதீஜானா என்ன கிடையாது, இஸ்லாமிய பேர் இல்லை, ஒரு அரபு பேர் அவ்வளவுதான். நம்ம எல்லாம் அரபு பேர் வச்சுக்கவே தவிர முஸ்லீம் பேர் இல்லை. முஸ்லீம்களுக்கான பேர்னா என்ன மாறணும், அந்த பேர் உள்ளவங்க குர்ஆன் படிக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அபூலஹப் பட்டபல் அபூலஹப், அவர் பேர் அப்துர்ரஹ்மான் தான். அவர் பாருங்க நரகவாசியப்பட்டார். ரசூலுடைய பெரியவர் அத்தாவோட பிறந்தவர். அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வேற மற்ற செய்தாங்க ஹம்ஸா ரலியல்லாஹு வந்து சொர்க்கவாசியமா இருந்தார். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஏற்காக இருந்தார். இதுதான் அளவு. அதான் ஒரு முஸ்லீமா காஃபிரா. இப்ப நம்ம இந்த ஊருக்கு போறோம்டா, இந்த முஸ்லீம் எங்க இருக்கிறாங்க அந்த ஏரியாவுக்கு போங்க, அந்த முஸ்லீம் காஃபிர் மேல சொல்லிடுவாங்க. ஆனா மக்கள் அது இல்லை, அப்படிலாம் அடையாளம் காட்டி அங்க இருக்காங்க அப்பதான் நீங்க வர்றாங்க. அப்ப யார் முஸ்லீம் என்றால் குர்ஆனை ஏற்றுக்கொண்டவரும் முஸ்லீம், குர்ஆனை ஏற்க மறுத்தவர் காஃபிர். இதுதான் அளவு. அதனால ரசூல் குடும்பத்திலேயே குர்ஆனை படிச்சவங்க சில முஸ்லீம் ஆயிட்டாங்க, படிக்காத காஃபிர் ஆயிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆனை கொடுத்து மறுமை வாழ்க்கையினுடைய பாடத்தை போதிச்சு அதை சொன்னான். அப்ப மறுமை வாழ்க்கை பாடம் உள்ளத்துல எப்ப ஏறிச்சோ அன்னைக்கு அவங்க சிறந்த ஆயிட்டான். அதனால நாம் எல்லாரும் இந்த உலகத்துல ஒரு நாள் விரும்பியே விரும்பாமல் கட்டாயம் மூத்தான். உலகத்துல சந்தேகமே இல்லை, ஒன்றே மூத்து மட்டும்தாங்க. வேற எதை பாருங்களேன், கடவுள் அல்ல இருக்கானா இல்லைங்க, அவங்க அதெல்லாம் கடவுள் இல்லைங்க. கடவுள் இருந்தாங்க இல்லை, அவன் எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான், எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரே பிரச்சனை தான். அதான் கருத்து வேறுபாடு இல்லாத விஷயமே இல்லை, மூத்த மட்டும்தான். உலகத்தில் இதுவரைக்கும் எவன் நான் சாமான்னு சொல்லதில்லை, சாகா மனிதர்கள் சொல்லதும் இல்லை. அப்ப அந்த மாதிரி இந்த மூத்து மட்டும்தான் உறுதியாரு. அந்த மூத்து எப்போ வந்து தெரியுமா இருக்காது, அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், எப்போ எங்க எப்படி வந்து யாருக்குமே தெரியாது. அதனால நம்முடைய கண்ணை விட்டு எல்லாம் மறைத்து வைத்திருக்கிற அந்த மரண வாழ்க்கைக்காக நாம் தயார். அது நடிகை சொல்றான், ஒதுக்குரு ஆதிமல் அந்தார், நீங்க அதிகமாக சுகபோகங்களை அடிச்சு ஒழிக்கக்கூடிய மௌத்தை நினைச்சுட்டே இருக்கார், அடிக்க நினைக்குங்க. நம்ம உலகத்துல எதெல்லாம் நினைச்சு எதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம், ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன நினைக்கணுமா, மரணம் நம்ம எப்போ மூத்தாலும் தெரியலையே அப்படின்னு நினைச்சா. உதாரணமா உங்களுக்கு சொல்றேன், நான் சொல்லி என்ன சொல்றேன், நான் 3 மணிக்கு மூத்தாயிரம் சொல்லி வச்சுக்கிறேன், நாங்க தைரியம் வருவேனா, அது இந்தி பாதி மூத்தாயிரம். இப்ப நம்ம மூத்தாயிரம் தேடி தெரிஞ்சா அந்த நேரம் வரக்கூடிய ஆள் மூத்தாயிரமா,
ஏன்னா அந்த அளவுக்கு மூத்த பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது நல்லா மறைச்சு வச்சுக்கலாம். மரணம் எப்போது, யாருக்கு, எங்கே வரும்னு தெரியாது. பாருங்க, உலகத்தை ஆண்ட பெரிய ஆசிரியர் சுலைமான் எப்படி மூத்தானா? நின்றுட்டு நின்றுட்டே பள்ளியாவது கிட்ட வேலை நடந்துட்டு இருக்குது. அப்படி குச்சியை பிடிச்ச மாதிரி அப்படியே மூத்தாயிட்டான். ஆனா மூத்தானால விடாம அல்ல பாதத்தை வச்சு அந்த வேலை அப்படி இருக்கா. அப்படி வேற எப்படி தெரிஞ்சது மூத்தானது? கரையா கைத்தறி அரிச்சிருச்சு. அந்த கைத்தறி கரையா அனுக்கிறவன் தான். அப்பதான் மூத்தாண்டான தெரியும். உலகத்தை ஆண்ட மாபெரும் மன்னர். அவர் தான் ஜின்னு சேத்தா எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவருக்கு மூத்த வருது நின்றுட்டே. மரணம் யாருக்கு, எப்போது, எங்க, எப்போ எல்லாம் தெரியாது. அதை நாம் எல்லாரும் விரும்பாலும் ஒரு நாள் மூத்தாய். மூத்தான பிறகு நமக்கு அந்த மரணத்திற்கு வாழ்க்கையான மன்னரை வாழ்க்கையும் சொர்க்க வாழ்க்கையும் அந்த ரெண்டும் நமக்கு சிறப்பான முறையில கண்ணியமான முறையில் அமைவதாக இருந்தால் நாம சொல்லக்கூடிய அல்லாவிடத்தில் நன்மை கிடைக்க வேண்டும் என்று நினைத்து சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் தெரிந்து சொல்ல வேண்டும். அது மாதிரி செய்யக்கூடிய விஷயம் தெரிந்து செய்ய வேண்டும். அவ தெரிந்து சொல்லாமலோ செய்யாமலோ இருந்தால் அதுக்கான பலன் கிடைக்காது. அல்லாஹ் நல்லா காப்பாற்றணும். அல்லாஹ் ஜல்ல சர்வத்தாலா இந்த உலகத்தில் நாம் முஸ்லிம் என்ற பெயர் எதையெல்லாம் செய்யணும் அதையெல்லாம் தெரிந்து குர்ஆனை படித்து ஹதீஸ்களை படித்து அப்படி செயல்பட்டு நாளை வறுமை அல்லாஹ் அதற்கான சரியான பரிசை பெறக்கூடிய நன்மைக்கான ஆக்கிடுவாராக. பாரக்கல்லாஹு லி வ லக்கும் பில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பிற்குரிய சகோதரர்களே, மறுமை வாழ்க்கையை பற்றியுள்ள பாடம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பசுமையா உறுதியானதுனால அந்த அவங்களுடைய வாழ்க்கை எப்படிலாம் அமைச்சுன்னு பல சமூகத்தை நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம். உங்களை நிறைய சொல்லியிருக்காங்க, மீண்டும் ஞாபகப்படுத்தேன். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஒரு சகோதரர் வந்து எல்லாரும் சொல்லி எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பாடு தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி நல்ல பழக்கம் என்ன, முதல்ல அவங்க என்ன செய்வாங்க, யாரா கொடுக்காம சொல்ல மாட்டாங்களாம். அவங்க முதல்ல தான் வீட்டுல போய் எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு ஆள் அனுப்பி இருந்தாரு எங்க வீட்டுல போய் இந்த அவங்க பல மணிகள் போய் கேட்டுவாங்கன்னா ஒரு வீட்லயும் சாப்பாடு. எப்படி சொல்லிவிட்டாங்கன்னா, எங்களுக்கு இல்லை அவங்களுக்கும் இல்லை சாப்பாடு. ஏன்னா அவங்க 2-3 நாள் ஆச்சாரம் சொல்றாங்க. 2-3 நாள் எல்லாம் வெறும் பேரிச்ச பழத்தையும் தண்ணி குடிச்செல்லாம் சில மாசம் கழிச்சிருக்கிறோம். மாசம் எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாங்க. அப்ப அதனால சாப்பாடு இல்லைன்னு தகவல் சொன்னாங்க. சொன்ன உடனே ஒரு மனுஷன் சபையில் நினைச்சார், எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்டா. நம்ம கொடுக்கறத என்ன செய்வோம், நம்ம சாப்பாடு கொடுக்கணும் முடிவு பண்ண என்ன செய்வோம், எல்லாம் தெரியும். கேட்காம நம்ம சாப்பாடு கேட்கணும். ஏன்னா அங்க கேட்டுதான் என்ன கொடுக்கணும். அது உண்மை கூட, அவங்க தான் சமைக்கிறாங்க. அப்ப இவர் என்ன செய்யறாரு, அவசரமா போய் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஓடி அவங்க வாங்கி கூப்பிட்டு விருந்தாளி அனுப்புறாங்க, அவங்க சாப்பாடு கொடுக்கணும். அப்ப அவங்க சொல்றாங்க, ஏங்க உங்களுக்கும் சாப்பாடு இல்லை, எனக்கும் இல்லை, பிள்ளைகளுக்கு தான் கொஞ்சம் இருக்குதுன்னா. பிள்ளைகளுக்கு சாப்பாடு இருக்கு, நமக்கு 2 கூட இல்லைன்னு பாருங்க. நம்மளா பிள்ளைகளா உனக்கு இல்லையா எனக்கு இல்லையா அவனுக்கு கவலைப்படுவோம். அவர் அழுவதையே கண்டுக்க இல்லையா. உனக்கு இல்லாத பரவாயில்ல, எனக்கு நம்ம குழந்தைகளை சாப்பாடு கொடுக்காத, அவங்க எப்படியாவது தூங்க வச்சு நான் ஒரு விருந்தாளி கூப்பிட்டு வர போறேன். அவங்க வந்த உடனே 2 தட்டு வைக்கணும். நாங்க 2 பேரும் சாப்பிட உட்காருவோம். உட்கார்ந்த உடனே இருக்க சாப்பாடை வச்சு லைட் அடைச்சிடட்டான். அவங்க உடனே சரிட்டா. ஏன்னா அவங்க எல்லாமே அல்லாவுடைய ரசூல் கட்டுப்பட்ட பெண்கள். நம்ம மட்டும் சொல்லுமா, இந்த மாதிரிலாம் பேசவே முடியாது, நமக்கு கிடைக்காம இருந்தப்போம். ஏன்னா உண்மை அது, யாரும் சொல்ல முடியாது. ஆனா அவங்க என்ன செய்யணும், அப்படியே சரிட்டான். உடனே சார் கூப்பிட்டு வர்றாங்க, அவங்க கூட 2 உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே அப்படி உட்கார்றாங்கன்னா சவுரி இன்னைக்கு படம் கிடைக்குங்க. அந்த மக்கள் வந்து நம்மளோட உட்கார்ந்து சாப்பிடலாம். விருந்து கொடுக்குறவங்க நம்ம விருந்தாளி கவனிச்சு தனியா நம்ம கவனிக்க போராடிச்சு நம்மள எடுத்து வச்சுட்டு கூட நின்றுட்டு இருப்போம். அவங்க அப்படி இல்லை. கூட ஒரு தடவை நாங்க ஜுமையில் ஒரு ஏழு 4 ஒரு ஆள் தவறி போலீஸ் போட்டவங்க வண்டி போயிட்டு அவங்க துப்பாக்கின்னு நிற்கிறாங்க. டக்குன்னு நோம்பு நேரம் இஃப்தாருக்காண்டி அவசரம் போய்கிட்டு இருக்கிறோம். அவன் வந்து உடனே எனக்கு சத்தம் போட்டாங்க. என்ன செய்யணும், சத்தம் போடுவாங்க நினைச்சிட்டு இருந்தா வா நோம்பு யாராச்சும் முதல்ல உட்காரு, நோம்பு தருக்கு போட்டு நோம்பு தருக்கு சாப்பாடு வந்து அருமையான சாப்பாடு அதையெல்லாம் கூட உட்காந்து சாப்பிட்டு நோம்பு தருக்கு வச்சு போச்சுருக்கான். அந்த மக்கள் இன்னும் அந்த பண்பு விருந்தாளி கூட உட்கார்ந்து சாப்பிடும். அதனால சொல்ற 2 தட்டு வைக்கிட்டேன். அதே மாதிரி வச்சுட்டாங்க. வச்சு 2 பேரும் சாப்பிட உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்ச உடனே என்ன செய்யறாங்க, கடைச்சிட்டாங்க. ஏன் அப்படி செய்யறாருன்னா, அவரும் அவருக்கு காட்ட நானும் சாப்பிடுற மாதிரி காட்டா சாப்பாடு இல்லை, ஒரு ஆள் தான் சாப்பாடு இருக்கு. அதனால அவரு சாப்பிட்டா இவர் சாப்பிடல. சாப்பிட்டு பிடிச்ச உடனே என்ன செய்தாங்க, அவர் வந்து திரும்ப இங்க வர்றாரு.
அப்ப அல்ல பாரு சுமாரல்லா, இவன் 2 சாப்பாடு கொடுக்க இவன் கூட்டம் சாப்பாடு கொடுத்தாரு. அல்ல குரான் ஆயத்தை இருக்கிறான், மக்களை சில புனித நல்லோர் இருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர் சொன்னா, அவர்கள் தங்களுக்கு தேவை என்றும் கூட அந்த தேவையை பின்தள்ளி வைத்து விட்டு பிறருக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் சிறந்திருக்கிறார்கள். இவங்க நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட சொர்க்கவாசியை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் வரும்போதே சார் ஆனா ஒரு அவர் பேர்கள் வரல அடிச்சு அம்மா. அப்ப அந்த அளவுக்கு பெருமையில உன்னை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். ரொம்ப சந்தோஷமா சிவா உன்னை வந்து சிலாகித்து சொல்லியிருக்கிறான். உனக்கு சொர்க்கவாசி நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ஆயத்தையே படிச்சு காட்டான். பாருங்க, வீட்டுல சாப்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் சொல்லிட்டு ஓடி போய் என்ன செய்யறாருன்னா சாப்பாடு போட்டு சொல்றாரு. அவன் மனைவியும் சரிட்டான். அப்ப அல்லாஹ்வுக்கு ரசூல் கட்டுப்பட்டதுனால, மறுமை வாழ்க்கைக்கு பயந்ததுனால அந்த மக்கள் தனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்லை என்று இப்படி அளவு வந்துட்டான். நமக்கு போகத்தை கொடுப்போம், அதை உண்மை, அதுதான் கூட, அது தப்பு இல்லை, அதான் முறை. ஆனா பாருங்க, அவன் தனக்கே இல்லைல்ல பரவாயில்லை என்று அடுத்த ஆள் முந்திரி போட்ட அளவுக்கு வந்துட்டான். அல்லாஹ் பாராட்டான். அப்ப இந்த மாதிரி சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா, மறுமை என்ற அந்த பாடம் இருந்ததுனால அவங்க எல்லா விஷயத்திலையும் மிகச் சிறந்த மக்களாக நாணயம், நேர்மை, ஒழுக்க, பண்பாடு எல்லாமே இருந்துச்சு. அதனால் நாம் இந்த உலகத்துல வாழும்போது மறுமையை பயந்து வாழும். இந்த மறுமைக்காக வாழ்ந்தா நாம் உண்மையிலே சிறந்தவனாக வாழலாம். இந்த உலக மோசடி, நம்பிக்கை துரோகம், அடிக்கடி எல்லாம் சர்வசாரம் நடக்குது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த மறுமை பற்றி பயம் இல்லாதான். இந்த ஒரு சின்ன சம்பவம் சொல்லி கொஞ்சம் மனசு அப்படியே பதிஞ்சுங்க. 2 பேர், ஒருத்தர் இடத்தை விற்கிறார், இன்னொரு வாங்குறாரு. இது சர்வசாரம் நாட்டை நடக்கு. வாங்கிட்டு போய் என்ன செய்யறாரு, வீடு கட்டுறதுக்காக அதை கட்டுறது தோண்டும் போது சத்தங்கள் வாங்கினாங்க. ஒரு செம்பு இருக்கு, அந்த செம்புல தங்க நாணயங்கள், அங்க வந்து பொற்காசு வச்சிருப்போம். அந்த காலத்துல நாணயமாக பயன்படுத்தணும் அடிக்கலாம் தங்கம் தான். அதனால தக்காத்திரை கணக்கில் இப்போ தங்கத்தை தான் அடிப்படையாக செய்வாங்க. அவர் என்ன செய்யறாரு பாருங்க, உண்மையிலேயே நம்மளால என்ன செய்ய வேண்டாம், நம்ம விலைக்கு வாங்கிட்டோம், இது நமக்கு தானே அவன் அங்கேயும் பார்த்து முதல்ல எடுத்து பத்திரமா வச்சுக்குவோம், நாட்கள்ல பற்றக்கூடாது, தங்கம் இல்லை. ஆனா அவர் பாருங்க என்ன செய்யறாரு, அப்படியே தூக்கிட்டு நேர அவர்கிட்ட போறாரு. யார் எடுத்தாரு, அவர்கிட்ட போய் ஏங்க இந்தாங்க. அவர் பார்த்து ஆச்சரியம், என்னங்க என்ன தரீங்க, உங்க இடத்து வாங்கல அந்த இடத்துக்குள்ள ஏங்க, நான் இடத்த விற்கும் போது அந்த இடத்துக்குள்ள என்ன எனக்கு கூட நான் சொன்னேன், இடத்து தந்துட்டாங்க உங்க கூட யாரா செய்வானா, நம்ம பாருங்க என்ன பைத்தியம், தங்க நாளை கிடைச்சிருக்கு, இவர் அவர்கிட்ட போட்டு எடுத்துக்கிற, அவர் ஏன் வாடாங்கிறாரு. யோசிப்பாரு, என்ன தெரியுமா, 2 பேரும் என்ன பயப்படுறாங்க, நாம இடத்தை தான் வாங்கினாலும் தங்க இருக்க, அவர் நினைக்கிறோம் தங்கத்தை சேர்த்து கொடுத்தோம், இதெல்லாம் சொல்லியா கொடுத்தோம், அதான் நம்ம வாங்க, நான் குற்றவாளி ஆகிடும், நீ குற்றவாளி ஆகும். 2 பேரும் பயந்து பாருங்க பிரச்சனையே ஒரு தீர்ப்பளிக்க நீதி வேண்டும் ஒரு ஜட்ஜில் போறான். அவங்க எல்லாம் சார் நம்மளை பார்த்து ஏமாந்து முட்டாள் அவன் ஏமாத்தி கொண்டு விடுவான். ஆனா அவர் விசாரிச்சு பார்த்துட்டு, உங்களுக்கு பிள்ளை இருக்கான், ஆமா, உனக்கு என்ன பிள்ளை இருக்கு, ஒரு நாள் ஆம்பளை பொம்பளை வருங்க, பத்திரமா வச்சிருக்கு, கல்யாணம் வந்து நீங்க செய்ய சம்மந்தம் பண்ணிருக்க, சம்மந்தம் பண்ண அந்த பொருள் யாருக்கு ஆயிடும், உங்க பிள்ளைகளுக்கு ஆயிடும். அதனால நீங்க எனக்கு அவங்க சண்டை போடாங்க பாருங்க, எவ்வளவு திருப்பு இப்படி ஏமாந்தா நம்ம விஷயமா, குறைஞ்சபட்சம் நம்ம மாதிரி பள்ளியாசு கட்டு வாங்கிடலாமே, இடம் வாங்கி போட்டலாம், அவனுக்கு வாங்கி கொண்டாங்க வாங்கிக்குவோம். அவர் அப்படி சொல்லலை பாருங்க. அப்ப என்னண்டா இதுல முக்கியமான விஷயம் தெரியுமா, அந்த தங்க காசு வேண்டாம்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இருப்பான், யாரா இருப்பானா, இருக்க மாட்டான். அவ என்ன நினைக்கிறாங்க, நான் வித்துட்டு விற்கும் போது எந்த ஷரத்து சொல்லலை, அவன் நினைச்சாருன்னா எனக்கு பூமியத்தை வாங்கினேன், தங்கத்தை வாங்கினேன், பார்த்தீங்களா, யாரா இப்படி இருப்பானா. அவ என்ன யோசிக்கிறாங்க, நான் வாங்காத ஒரு பொருளை நான் எடுத்துக்கிட்டா நாளைக்கு மறுபடியும் எல்லாம் கேட்பாரு, அவன் கொடுத்தவரு நான் வந்து ஒன்னும் சொல்லாம கொடுத்துட்டு அவன் வாங்கி விட்டாரு, நான் வாங்கிட்டா நான் பொறுப்படி ஆகணும். அவன் எல்லாருக்கும் அவனுக்கு இந்த பயம் வறுமைதான். அவன் வறுமையுடைய வாழ்க்கையை பயந்ததுனால அந்த மக்கள்கிட்ட உயர்ந்த பண்பாடு, புன்னமான பண்பாடு, வரலாற்றிலேயே சஹாபாக்கள் மாதிரி கரங்கட்ட வாழ்க்கை வாழ்ந்தவங்க யாரும் இல்லை. நம்ம படிச்சு பார்க்கும்போது இந்த காலத்துல இல்லாத அளவுக்கு மோசமா இருந்தான். ஆண்கள் பெண்களுமே அவ்வளவு அசிங்கமா வாழ்ந்தாங்க. அதே நேரத்துல வரலாற்றில் மிக சிறந்த மக்களாக அவங்க பார்க்க முடியுது. அவ்வளவு உயர்ந்த பண்பாடு, ஒழுக்கங்கள், நட்பண்புகள், அப்ப எல்லாரும் ஒரே ஒரு காரணம் தான், வறுமை வாழ்க்கை. அது குரானை வைத்து அந்த குரானை படிச்சதால வறுமை வாழ்க்கை பாடம் வந்ததுனால அவங்க நல்ல பசியானார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கும் சொற்களுக்கும் குரானை படித்து அந்த செயல்படி செய்து உண்மையான பலனை பெற வேண்டும். அல்லாஹ் நாம் கிருபை செய்வானாக. அன்புக்குரிய சகோதரிகளே, வெள்ளிக்கிழமையாவது ஹிந்தி வாங்குங்க. வெள்ளிக்கிழமையில இமாம் மெம்பர்ல ஏன் நம்பர் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா கிடையாது, சும்மா சொல்றது மாதிரி தான் அர்த்தம். வெள்ளிக்கிழமை வாரத்துல ஒரு நாள் கூட நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க. நிறைய பேர் வந்த உள்ளே பல எண்ணி பார்க்க 10 பேர் தான் சும்மா கிடைச்சு, 10 பேர்லாம் சும்மா சொல்றது மாதிரி. அதெல்லாம் தொழிலுக்குன்னு வர்றோம், வெள்ளிக்கிழமைக்குன்னு வர்றோம் பாருங்க, முக்கியத்துவம் கொடுங்க. அவ என்ன வெள்ளிக்கிழமை இமாம் மெம்பர்ல ஏறிட்டா அதோட செய்யறோம், தொழில் வந்து பேர் கிடையாது, வெளியே நிற்பாங்களாம்,
வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன செய்வாங்க, வெளியே சில மலக்கள் அதுக்குன்னே அல்ல வெள்ளிக்கிழமைக்கு தனி மலக்கள் அவங்க வர்றவங்க பேரை எழுதுவாங்க. இவர் முதல் வந்தாரு, ரெண்டாவது வந்தாரு. அவன் முதல் பக்தர் வந்தா ஒட்டகத்தை குர்பானி செய்தாலும் நன்மை கிடைக்குமா? அவன் கடைசி நண்பர்ல ஏற்க அவன் பேரே பதிய மாட்டான். ஏன் சொல்லிட்டு அவங்க உட்கார்ந்துருவான். இப்ப நம்முடைய யாருக்கா மலக்கள் உட்கார்ந்துருக்கான். அப்ப அதனால அவன் பேரே அல்ல எழுத வாய்ப்பு இருக்காது. அதனால நாம வாரத்துல ஒரு நாள் தொழக்கூடிய தொழுகை கூட ஒரு அலட்சியமா இருக்காதுங்க. ஏன்னா அல்ல குர்ஆன் சொல்லக்கூடிய வாயத்தை நான் படிச்சேன். வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையில ஃபஜ்ர்ல ஓதக்கூடிய முதல் ரக்காத் ஓதக்கூடிய ஆயத்து. ஒமன் அவள மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? அதுல ஒரு கேள்வி பதில் சொல்றான். மின்பன் விக்கிரவி ஆயாத்திரம்பி, அல்லாஹ்வுடைய சட்டங்கள் சொல்லப்பட்டு அதை புறக்கணித்தானே அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? நம்ம அநியாயக்காரன் குடிக்கிறவன் உள்ளடிக்கிறத வச்சு அதுவும் அநியாயக்காரன் தான். ஆனா அல்லாஹ் சொல்லப்பட மிகப்பெரிய அநியாயக்காரன் குர்ஆன் ஆயத்தை புறக்கணிக்கிறவன். புறக்கணிக்கிற 2 வகையில் இருக்கு. ஒண்ணு படிச்சு புறக்கணிக்கிறது ஆள் சொல்ற மாதிரி, இன்னொன்னு படிக்காமலே புறக்கணிக்கும். குர்ஆனையும் பார்க்கறது புறக்கணிச்சவன் உங்களுக்கு தெரியாது. உண்மையிலே சும்மா பிரிஞ்சு வந்தவங்க புறக்கணிச்சாங்கன்னு அர்த்தம். ஆனா புறக்கணிக்க நினைச்சாங்க இல்ல, ஆனா புறக்கணிக்கிறாங்க. ஏன் தெரியல. ஆனா தயவுசெய்து கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஒரு முஸ்லீம்களாக வாழ நம்ம பயிற்சி இருக்கணும். ஏன்னா நாளை மறுமையில் அல்ல நீ முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிட்டு அதோட துப்பாட்டு ஒன்றுமே கிடையாது. அவன் நான் முஸ்லீமா இல்லையா டிசி குர்ஆன் தான். அதனால ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ் சொன்ன வாக்கு, காலையில் சூரியன் உதிச்சு மறையிறது உள்ள ஒரு ஆயத்தை படிக்கலைன்னா அது துர்பாக்கியமான நாள். நம்ம வாழ்க்கையில பரக்கத்து இல்லைன்னு நினைக்கிறோம். பரக்கத்துக்கு ரொம்ப ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஆயம் தான். நீ படிங்க, ஒரு ஆயத்தை படிங்க. இன்ஷா அல்லாஹ் முயற்சிங்கன்னா வீட்டுக்கு எல்லாம் தர்ஜுமா இருக்குல்ல சரிங்களா, இல்லாட்ட வாங்குங்க, தர்ஜுமா வாங்குங்க. அது மாதிரி தப்சீர் இப்னு கஸீர் அருமையான தப்சீர் விரிவுரை குர்ஆனுக்கு விரிவுரையில தப்சீர் இப்னு கஸீர் 10 வாகனமா இருக்கு. அருமையான தப்சீர். அவருடைய பாடத்தை படிச்சா அந்த அளவுக்கு அழகா இருக்கு. உதாரணம் பதில் அந்த பதில் போறீங்க, பதில் எங்க இருக்கு, எந்த இடத்துல சொல்ல உட்கார்ந்தாங்க, மலைக்கு எப்படி வந்தாங்க, எதிரி எல்லாம் அழகா படம் கொண்டு நினைக்கிறார். அதனால கொஞ்சம் முயற்சி இது. எல்லாரும் தரங்கு வாங்க, தப்சீர் வாங்குங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஆயத்து படிக்கிற சொல்ல ஒரு ஆயத்து சொன்னாங்க. படிக்க ஆர்வத்து குர்ஆன் படிச்சதாலே அதிசயம் படிச்சுக்கோ. ஏன்னா அது சேர்ந்து தப்சீர் 2 சேர்ந்து. அதான் நாம உலகத்துல பரக்கத்தாக அபிவிருத்தியாக நமக்கு கிடைக்கிற உணவு பரக்கத்துல நிறைய இருக்கிறது இல்ல, குறையா இருந்தால் நிறைவா இருக்கு. நிறைய பேர் பல 1000 பேருக்கு பிரியாணி போடுவான், அவன் சாப்பிட மாட்டான். நீ சாப்பிடலான்னு என்ன சொல்லுவாங்க, சுகர் நம்ம எல்லாம் திருப்பி சோத்துல உப்பு இல்லை, புளி இல்லை, உடம்பு இல்லைன்னு போயிட்டு இருப்போம். அவன் சாப்பிடவே மாட்டான். சாப்பிட்டாலும் தெரிய போகுது, அவன் வாட்டி சாப்பிட முடியல. அவ்வளவு பேர் குடுக்க முடிஞ்சதுன்னா சாப்பிட முடியல. மிகப்பெரிய வீடு கட்டிருப்பான், மாடி ஏற முடியாது, துவைச்சிட்டு இருக்க ஏற முடியாது. அப்ப என்ன அவ்வளவு கிடைச்சி அதை அனுபவிக்க முடியல. அதை குறைஞ்சி கிடைச்சா அனுபவிக்க முடியும். சாப்பிடணும், ஜீரணமானும் நல்லா. அது மாதிரி நம்ம கிடைக்கிறத அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தேவை அல்லாஹ்வுடைய அருள். அதனால குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தை படிச்சு அதனுடைய செயல்பட ஆரம்பிச்சா நமக்கு வாழ்க்கையில் பறக்கு. நம்ம கிடைக்கிற பொருள், நம்ம கிடைக்கிற பிள்ளைங்க ஏங்கி தவித்து எங்கெல்லாமோ நேர்ந்தா விட்டுருப்பான். பெத்த பிறகு இவன் போய் பிள்ளைய பெத்தறேன் அந்த பிள்ளைய இருக்கான், நாசமா போறவங்க, பெத்த பிள்ளைங்க நாசமா போறவங்க. அப்ப இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு என்ன காரணம், நம்ம கிடைக்கிற பொருள் நம்ம அனுபவிக்க வேண்டிய பொருளா இருக்கணும்டா. அதெல்லாம் என்னன்னு அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை படித்து அதன் அடிப்படையில் நம்ம குர்ஆன் அடிப்படையை படிச்சு பொருள் கிடைச்சா, புள்ள கிடைச்சா, சொத்து கிடைச்சா எல்லாம் பரக்கத்தாமே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனை படித்து அதன்படி நம்முடைய சொல் செயலை அமைத்து உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து உலகத்திலும் மறுமையிலும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து சொர்க்க ஜன்னத்துல் குடும்பத்தோடு போற பாருங்க தந்தருவாராக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি வகினா அஸாபன் நார். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.